வணக்கம் மக்களை, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கூட்டணி ஆட்சிக்கு கராராக நோ சொல்லும் எடப்பாடியார், பின்வாங்குமா பாஜக? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டா. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அறிவிக்கப்பட்ட நிலையில்தான் சர்ச்சைகளும் குறையவில்லையாம். அதுபோலதான் ஏப்ரல் 11ஆம் தேதியன்று கூட்டணிக்காக கைகுலுக்கிய சமயத்திலேதான் தமிழகத்தின் கூட்டணி ஆட்சி அமையும் என கூறிய திரியை கொளுத்தி போட்டுவிட்டு அமித்ஷா அப்போது உண்டான புகைச்சலும் இன்னும் குறையவில்லையாம். அதாவது நேற்று கள்ளக்குறிச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தான் தனது உள்ளடக்கிய கிடத்தை மொத்தமாக போட்டு உடைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எங்களை யாராலும் கபலீகரமாக செய்ய முடியாது, அதிக இடங்களை வென்று அதிமுக தனிப்பான்மையான ஆட்சியை பிடிக்கும் என பாஜகவுக்கு நேரடியாக மெசேஜும் சொல்லியிருந்தார் எடப்பாடியார். அதனைத் தொடர்ந்துதான் அவர்கள் கூறியதாவது, கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டிலே ஆட்சி அதிகாரத்தை பங்கு என பேசியிருந்தார். அதற்கு முன்பாகவே விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதை பற்றி பேசி திமுக கூட்டணிக்கும் சர்ச்சையும் கிளப்பியிருந்தது. திருமாவளவன் ஆட்சியோ அதிகாரத்தில் பங்கு வேண்டுமென குரலை உயர்த்தினாரோ தவிர கூட்டணிக்கும் அதை ஒரு டிமாண்டாக இன்னும் எடுத்து வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் அவ்வப்போது கூட்டணி ஆட்சி என்கிற குரலும் எழுந்தபடியே தான் அமைதியாகி விடுகிறது. அந்த நிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பாஜக கூட்டணி ஆட்சி என்பதை ஒரு அதிகாரத்துடன் ஆதிக்கத்துடன் முன்வைக்கிறது. அமித்ஷாவோ மீண்டும் மீண்டும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஏப்ரல் 11 தேதியை கூட்டணியை அறிவிக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி மேடையில் வைத்து கொண்டே பேசினார் என்றும் கூறப்படுகிறது. அந்த நிலையில் தான் அவர் கூறியதாவது, ஆனால் சில நாட்கள் முன்பு அமித்ஷா அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த 2 நாளிதழ்களுக்கு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அதில் கூட்டணி ஆட்சி தான் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்றும் நெற்றி பொட்டில் அடித்தார் போல் கூறியிருந்தார். கூட்டணி ஆட்சியை பற்றி சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கும் அதிமுக கூட்டணி ஆட்சி என்பதை ரசிக்கவில்லை என்பதெல்லாம் முழுமையாக தெரிந்த பிறகுதான் அமித்ஷா அந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார் என்றும் பாஜகவில் அகில இந்திய தலைமை கழகத்தின் அமித்ஷாவும் கூட்டணி ஆட்சி தான் என்பதில் உறுதியாயிருப்பதை உணர வேண்டும் என்று கூறுகிறார். அதில் தான் அமித்ஷாவின் பேட்டிக்கு பிறகுதான் அதிமுகவிலிருந்து வலுவான ரியாக்ஷன் எது வரவில்லை என்றும், இந்நிலையதான் நேற்று கள்ளக்குறிச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர்கள் வாய் திறந்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள். எங்களை யாராலும் அசைக்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாகத்தான் அவர் கூறியதாவது, எடப்பாடி பேசியதை நீங்கள் முழுமையாக கவனிக்க வேண்டும். பாஜக அதிமுக கூட்டணி வெல்லும் என்றும் அவர் பேசுகிறாராம். கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, கூட்டணி ஆட்சியை பற்றி சர்ச்சையெல்லாம் இப்போது தேவையில்லை என கூறுகிறாராம். பாமக மாநில தலைவரான நாகராஜன் அவர்கள் கூறியிருந்தார். உடன்படிக்கையின் போது பார்க்கலாம் என்கிற அதிமுக தரப்பும் இப்போதைக்கு இந்த சர்ச்சைக்கு தேவையில்லை என்றும் பாஜக தரப்பும் விவாகரத்தில் வெள்ளை கொடி காட்டப் போவதாக யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.